Bismillahirrahmanirrahim. Ya ayyuhalladzina amanu ijtanibu katsiran minadh-dhanni inna ba'da-dhanni ithmun. Sadaqallahul mawlanal azim. அன்பான பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய அனுப்பெரும் கிருபையினால் மிக்க ரமலானுடைய மாதத்திலே படைத்த ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்விற்காக வேண்டி பகலெல்லாம் வசித்திருந்து தாகித்திருந்து இரவு நேர தொழுகையை தொழுதுவிட்டு மேலும் அல்லாஹ் ரசூல் சார்ந்த சில விஷயங்களை பற்றி நமக்கிடையே பகிர்ந்து கொள்வதற்காக அங்கே கூடியிருக்கிறோம். ஒரு மோமினான அடியானிடத்தில் இருக்க வேண்டிய குணங்கள் என்ன, இருக்கக்கூடாத குணங்கள் என்ன என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய சில வரையறைகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு என்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு ஒரு மோமினான அடியானிடத்திலே இருக்கக்கூடாத குணங்களில் ஒன்றான தீய எண்ணம் தவிர்ப்போம் என்ற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம். ஒரு மனிதனுடைய உடலிலே நோய் இருக்கிறது என்றால் அந்த நோயை மருத்துவரிடம் சென்று அதற்குண்டான வைத்திய முறைகளை கையாண்டு அதனை நாம் சரி செய்து கொள்ளலாம். ஆனால் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே நோய் ஏற்பட்டால் அந்த நோயை மருத்துவரால் சரிப்படுத்த முடியாது. உடல் நோய் என்பது உள்ள நோய் என்பது வேறு. இப்ப இந்த உள்ளம் சார்ந்த அந்த நோய்க்கு மருத்துவத்தை படைத்த ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்விடத்தில் தான் நாம் தேட வேண்டும். ஒரு மோமினான அடியானிடத்திலே அவனது உள்ளத்திலே நோய் ஏற்படக்கூடாது என்பதாக இஸ்லாம் சொல்லுகிறது. ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே நோய் வந்துவிட்டது என்பதற்கான அடையாளம் என்ன என்றால் அவருடைய மனதில் எப்போதும் தீய எண்ணங்கள் உருவாகி கொண்டே இருக்கும். எதுவெல்லாம் தீமையாக இருக்குமோ அந்த தீயது பற்றி உண்டான அந்த எண்ணங்கள் அப்படியே அடுத்தடுத்து உருவாகிக்கிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கு. அந்த எண்ணத்தினுடைய நிலை கடைசியில் எங்க போய் நிற்கும் அப்படின்னா, அறிஞர்கள் சொல்லுவாங்க, முனாஃபிக்குகளுடைய அந்த நிலைப்பாட்டில் கொண்டு போய் நிறுத்திடும் என்பதாக சொல்வார்கள். இப்ப இந்த முனாஃபிக்கினுடைய நிலைப்பாடு என்ன? வரம்பு மீறியவர்கள். இப்ப இந்த மோசமான நிலைக்கு அவர்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நிலையை உருவாக்கிவிடும் என்பதனை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது பற்றி தன்னுடைய அருள்மறையிலே சொல்லும் பொழுது 49வது அத்தியாயம் 12வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, இஜ்தனிபு, நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். எதை விட்டும்? கசீர மனம் பண்ணி சந்தேகம் கொள்வதை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். என்ன பழந்தண்ணி ஈசுமன், நீங்கள் சந்தேகிக்கிறீங்களோ அந்த சந்தேகிக்கிறதுல அதிகமானது பாவமாக கூட இருக்கலாம், அல்லது அதுல ஒரு சிலது பாவமாக கூட இருக்கலாம். இந்த பாவத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அந்த எண்ணங்களை விட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். ஒரு மனிதனை பற்றி இவன் நல்லவன் இவன் தீயவன் என்பதாக நாம் அறிவதாக இருந்தால் அவனுடைய மேலோட்டமான வெளிப்படையான அந்த செயல்களை வைத்துத்தான் நாம் எதையும் தீர்மானம் பண்ணணும். அவருடைய மனசு உள்ள இறங்கி பார்த்த மாதிரி நம்முடைய மனசை பற்றி நம்ம பேசக்கூடாது. இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்று எந்த யூகத்திற்கும் இடம் கொடுக்க கூடாது. அது முற்றிலும் தவறான விஷயம் என்பதாக
நமக்கு சொல்லி காட்டுகிறார். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, பிறரின் மீது கெட்ட எண்ணம் கொள்வது பற்றி உங்களை நான் எச்சரிக்கிறேன். ஒருத்தருடைய பொழப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, அடுத்தவங்களை பற்றி தப்பாவே நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. இதே ஒரு பொழப்பா வச்சுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு சாப்பாடு கூட பெருசா இருக்காது. அவனுக்கு சாப்பாடு, மனைவி, மக்கள், சொந்த பந்தம் அது கூட அவனுக்கு பெருசா இருக்காது. ஆனால் யாரை பார்த்தாலும் இவர்கள் இப்படி இருக்குமோ, அவர்கள் அப்படி இருப்பார்களோ, இப்படி இருப்பார்களோ, இந்த எண்ணம் மட்டும்தான் அவனுடைய மனத்தில் ஓடிக்கிட்டு. இப்ப அடுத்தவனை எப்படி கெடுக்கிறது, அடுத்தவனை எப்படி கெட்டவனை ஆக்குறது, அடுத்தவனுக்கு எப்படி கெட்டவனுடைய பட்ட பேரை வச்சு அந்த பட்டத்தை கட்டி விடுறது, இதே குழப்பா வச்சுட்டு இருக்கக்கூடிய நிலைகள் இன்றைக்கு ஆண்களிடத்திலும் இருக்கிறது, அதிகமாக பெண்களிடத்திலும் இருப்பதை நம்ம பார்ப்போம். ஏன்னா ஒரு அம்மா உட்காந்து பேச ஆரம்பிச்சிச்சுன்னா ஊரம் போயிட்டு வந்துடும். ஒரு அம்மா ஒன்றுன்னு சொல்லும், இன்னொரு அம்மா அதை 2ன்னுக்கும், இன்னொரு அம்மா ஒரு ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டு 3ன்னுக்கும். கடைசியில் அப்படியே சுற்றி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கும். கடைசியில் பார்த்தா அது 0வில் வந்து நிற்கும். ஒன்றும் இல்லை, சும்மா அப்படின்ட்டுவான். அப்ப அந்த தீய எண்ணம் எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை சீர்குலைக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் விளைவிக்கிறது. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிறரின் மீது கெட்ட எண்ணம் கொள்வது பற்றி உங்களை நான் எச்சரிக்கிறேன். ஏனென்றால் கெட்ட எண்ணம் தான் பேச்சுக்களிலே மிக மிக கெட்டது என்பதாக எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கெட்ட எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா அந்த கெட்ட எண்ணத்தினால ஒரு பேச்சு பேசுவோம்ல, இப்படி இருக்கும் போல நான் அப்படி பார்த்தேன், அங்கே அவங்க போன மாதிரி இருந்துச்சு, இவங்க இங்கே வந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பேசுகிறோம்ல, இந்த பேச்சு மாதிரி உலகத்திலே கெட்ட பேச்சு எதுவுமே கிடையாது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா சொன்னாங்க, இப்போ மற்றவர்களின் குறைகளை துருவி நீ ஆராயாதீர்கள். அவங்க என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்க, எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். இது உனக்கு தேவையில்லாத விஷயம். அவங்க 1000 விஷயத்துக்கு போயிருப்பாங்க, வந்திருப்பாங்க, நல்லது இருக்கலாம், கெட்டதும் இருக்கலாம், எதா இருந்தாலும் அது அவங்க சம்மந்தப்பட்டது. இப்படி இருக்குமோன்னு சொல்லி உனக்கு நினைப்பதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஏன்னா நீ யோக்கியனாவும் இருக்க போறது கிடையாது. ஏன்னா அவ்வளோ பெரிய யோக்கியனாவா இருக்கிற போறோம் இருக்காங்க. அறிஞர் அண்ணா சொல்லுவாரு, ஒரு மனிதனை பார்த்து நீ ஏன் இப்படி செய்தாய் என்பதாக நீ சுட்டி காட்டுவதாக இருந்தால் நீ அவனை நோக்கி ஒரு விரலை நோட்டுவ, அவனை நோக்கி ஒரு விரல் இருக்கால் நீட்டிக் கொண்டிருப்பாய், நீ ஏன் இப்படி செய்தாய் என்று. ஆனால் நீ மடக்கி வச்சிருக்கிறாய் 3 விரல், உன்னை பார்த்துக்க நீ பெரிய யோக்கிய பேச வந்துட்டாரு. இப்போ உன்னுடைய நிலையை நீ புரிந்து கொள் என்பதாக அறிஞர் அண்ணா சொல்லி காட்டுவார்கள். இப்போ மனிதர்கள் மீது தவறான எண்ணங்கள் கொள்வதற்கு எந்த விதத்திலும் இஸ்லாம் நமக்கு அனுமதி கொடுக்கவில்லை என்பதை நாம் விளங்குகிறோம். அறிஞர் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவாங்க, இதா பலகத அன் அகீக ஷைஉன் ஃபல்தமிஸ் லஹு உத்ரன் ஃபஇல்லம் தஜித் ஃபகுல் லஅல்லஹு உத்ரன் இல்லா அரிஃபுஹு. சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றாங்க, எப்படி சொல்றாங்கன்னா, உன் சகோதரனை பற்றி தவறான செய்தி ஏதேனும் உன்னிடம் வருமானால், யாரை பற்றியாவது ஒருத்தர் ஒன்றவன் தப்பான்னு சொல்றான் அப்படின்னா அதற்கான காரணத்தை தேடிப்பார், அதை ஆய்வு பண்ணு. தவறா அந்த தவறை திருத்தி கொடுப்பதற்கான வழியை கண்டுபிடி. அவங்க தவறுல இல்லை, அதுக்கான எந்த காரணமும் உனக்கு கிடைக்கல அப்படின்னா எனக்கு தெரியல, ஏதேனும் ஒரு தங்கடம் இருக்கலாம் அப்படின்னு உங்களுடைய மனசை நினைச்சிட்டு அந்த காரியத்தை விட்டு விலகி போய் காதில் வாங்கினதெல்லாம் கதை எழுதி நம்ம காட்சி ஆக்கிடக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய பழக்கத்தில் இருக்கக்கூடியதுதான், காதில் ஒரு செய்தியை வாங்கி அதுக்கு இவங்களா எக்ஸ்ட்ரா சில கதைகளை போட்டு டைரக்ஷன் பண்ணி அதை அப்படியே படமாக்கிடுவாங்க. ஊர் ஊராக தெரிஞ்சு போயிடும், இப்படி அம்மல அப்படி அம்மல அப்படி அம்மலன்னு. இதெல்லாம் ஒரு மோசமான ஒரு நிலைப்பாடு என்பதனை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த கெட்ட எண்ணங்கள் எதனால உண்டாகும் அப்படின்னா,
ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஈமான் பலகீனமா இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் ஷைத்தான் அவனுடைய உள்ளத்துக்குள்ள ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சது. ஷைத்தான் உள்ள நுழைஞ்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு வேலையே அதுதான், நம்மளுக்கு எடுத்தன ஆகணும். அப்ப பிறரை பற்றி தவறான ஒரு எண்ணங்களை ஒதுக்கி செய்து கொண்டே இருப்பான். இங்க பாரு அவன் அங்க போறான், இங்க பாரு இங்க வரான், அங்க பாரு அவன் அங்க போறான். இது அதுதான் பொழப்பாவே இருக்கும். ஏன்னா ஷைத்தான் உள்ள வந்து உட்காந்துட்டான். எங்க இடம் கொடுக்க கூடாதோ அங்க ஷைத்தானுக்கு இடம் கொடுத்தாச்சுன்னா அந்த ஷைத்தானுடைய பிரதிபலிப்பு வெளிப்பாடு எல்லாமே இப்படித்தான் இருக்கும். அப்ப ஈமானை நீ சரி செய்து கொண்டான், ஷைத்தானுக்கு உள்ள வேலை இல்லை. ஈமான் பரிபூர்ணமா இருந்துருச்சு அப்படின்னா நம்முடைய உள்ளத்துல ஷைத்தான் உள்ளே வருவதற்கு இடமில்லாமல் போகும். அதே போல கெட்ட சந்தேகமான எண்ணங்கள், தேவையில்லாத அனுமானங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. சந்தேகப்படுறது, அதே போல கெட்ட எண்ணங்களை உருவாக்கிக்கிறது, இது போன்ற நிலைகளை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்னும் அவங்களுக்கு எதனால் அந்த கெட்ட எண்ணங்கள் உருவாகுதுன்னா காரணம் அப்படின்னா பெருமை கொள்வதாலும் தன்னை பெரிதாக நினைப்பதால். அவங்க கிட்ட ஒரு பெருமை இருந்துச்சு, நம்ம மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்கன்னு ஒரு பெருசா நினைக்கிறாங்கல்ல, இந்த எண்ணம் உள்ளவர்கள் அனைவரும் பிறரை மட்டம் தட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கெட்ட எண்ணங்களை அவங்களுடைய மனசுல ஒதுக்கி வச்சுக்கிடுவாங்க, அதை அவங்க வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறார். இப்ப தீய எண்ணங்கள் உருவாவதற்கு இப்லீஸ் தான் அஸ்திவாரமாக திகழ்கிறான் அப்படின்னு தான் கவனிக்கணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அவன் கொண்டிருந்த தீய எண்ணங்களின் தாக்கம் தான் இந்த அளவு மனித இடத்துல இருக்கு. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அவனுக்கு ஒரு தீய எண்ணம் வந்துருச்சு. இவரால்தான் நாம ஒரு கண்ணியத்தை இழந்தோம், அல்லாஹ் நம்மை உயர்வா வச்சிருந்தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததன் காரணமாகத்தான் நம்ம இந்த அளவுக்கு இழிவாக்கப்பட்டு கிடக்கிறோம் என்ற எண்ணம் அந்த ஷைத்தானுடைய எண்ணத்துல உருவானதனுடைய விளைவு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஃபர்ஸ்ட் அவுட் ஆக்கணும், அடுத்து அப்படியே அவருடைய சந்ததிகளான நம்ம வரைக்கும் இந்த உலகம் அழிகிற வரைக்கும் செய்வான், நம்ம இடத்துல ஆதிக்கம் செலுத்திக்கிட்டே இருப்பான். அந்த ஷைத்தானுடைய நிலையை பற்றி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஷைத்தானுடைய வேலை என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல. அப்ப அந்த ஷைத்தான் தன்னுடைய சிம்மாசனத்தை தண்ணீரின் மீது அமைத்திருப்பான். தன்னுடைய சிம்மாசனத்தை அரியணையை தண்ணீரின் மீது அமைத்திருப்பான். இப்ப அவனுடைய பரிபட்டாளங்கள் இருக்காங்க இல்லையா, ஏனைய ஷைத்தான் அவருடைய கூட்டங்கள், அந்த கூட்டத்தாரர்களுக்கு பூரா இந்த தலைமை ஷைத்தான் கட்டளையிடுவான், நீ ஏதாவது பாவம் செஞ்சுட்டு வா அப்படின்னு. மனிதர்களை பாவம் செய்யும்படியாக தூண்டிட்டு வான்னு சொல்லுவான். அப்ப எல்லாம் போய் அவங்க முடிஞ்ச வரைக்கும் மனிதர்களை வழி எடுத்துட்டு வந்துடுவாங்க. கடைசியா ஒரு நொண்டி ஷைத்தா வருவாங்க. கடைசியா ஒரு நொண்டி ஷைத்தா வருவீங்க, என்னத்த பெரிய சாதனம் இருக்க போறான், யாரை போய் கருத்திருக்க போறான் அப்படின்ற மாதிரி இந்த ஷைத்தானுக்கு என்ன செஞ்சிடும், ஒரு எண்ணம் வருமா. அந்த நேரத்துல நான் ஒரு வேலையை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லுவான். யாரு? அந்த நொண்டி ஷைத்தான் சொல்லுவான், நான் ஒரு வேலையை பார்த்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லுவான். எப்படி என்ன பெருசா வேலையை பார்த்துட்டு சொல்லு அப்படின்னு. கணவன் மனைவிக்கு 2 பேருக்கு மத்தியில சண்டையை மூட்டிட்டோம்ல அப்படின்னு. அட வாடா தோழா நண்பா அப்படின்னு வாரி அடைச்சிடுவாங்க. இப்ப கணவன் மனைவிக்கு மத்தியில ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டா குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துடலாம். என்ன, கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா கணவன் அவர் சார்ந்து மனைவி சார்ந்து யார்ட்டையா சொல்லுவாரு, மனைவி கணவன் சார்ந்து யார்ட்டையா சொல்லுவாங்க. அதுக்கு 4 பேர் ஒரு தூதருக்கு ஒரு வருவான், அப்படியா ஓம் புரிச்சு என்னன்னாலும் இப்படி பேசிடக்கூடாது, ஓம் மொட்டாட்டி இப்படி பேசிருக்க கூடாது. கடைசியில் என்ன ஆகும், குடும்பம் 2ஆகும். இந்த வேலையை பார்த்துட்டு வந்த அந்த ஷைத்தானுக்கு அந்த இடத்துல பாராட்டு விழா வைக்கிறான் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறாங்க. அதே போல அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன எந்த அளவுக்கு கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படின்றதுக்காக சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. அவங்க இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய வேளையில அவருடைய மனைவிமார்களில் ஒரு மனைவி, அவங்க பேர் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அந்த அன்னை அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில பார்த்து பேசிட்டு போவாங்க. பார்த்துட்டு பேசிட்டு போறாங்க. இந்த இரவு நேரத்தில் பள்ளிவாசல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடி இருக்க இதை இஅ்திகாஃப் இருக்கிறாங்க.
இப்போ பக்கத்தில் அந்த தெருவில் ஒரு 2வது விட 3வது விட அப்படின்ற மாதிரி அவங்க வீடு, சும்மா வந்து பார்த்துட்டு பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்திருக்கிறாங்க. இவங்க பார்த்து பேசி முடிச்சுட்டு வெளியே போகும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபியா அம்மாவை அழைச்சிக்கிட்டே போவாங்க. நானும் உன் கூட வரேன் வீட்டு வரைக்கும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து விட்டுட்டு வரேன் அப்படின்னு. இப்போ வெளியே அழைச்சிட்டு வந்தா அந்த தெரு காரணம் ஒரு 2 பேர் நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. 2 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. 2 பேரும் அன்சாரி தோழர்கள், சஹாபாக்கள். அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறதை கண்ட நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பாங்க, தோழர்களே இவங்க யாரும் தெரியுமா? இந்த அம்மா என் கூட இருக்கிறவங்க என்னுடைய மனைவி சஃபியா அம்மா, உங்களுடைய அன்னை என்பதாக சொல்லுவாங்க. யாரும் சொல்லலாம், எங்களை போய் இப்படி நினைச்சிட்டீங்க, நாங்கள் உங்களை போய் உங்கள் விஷயத்துல தப்பா நினைப்போமா? உங்க விஷயத்துல எங்களுக்கு தவறான எண்ணம் வருமா? எங்கிட்ட போய் இப்படி கூப்பிட்டு கேட்குறீங்களே என்பதாக அந்த தோழர்கள் கேட்ட சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இன்ன ஷைத்தான யபலுகு மினல் இன்சானி மபலுகு தமி வ இன்னி ஹஷீது ஐ யக்ரி வ ஃபீ குலூபிக்குமா ஷைஆ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க, நிச்சயமாக மனிதனின் ரத்தம் சென்றடையும் இடமெல்லாம், இந்த உடல்ல இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் இருக்கு இல்லையா, எந்தெந்த பாட்டிலாம் ரத்தம் ஓடுதோ அத்துணை இடங்களிலும் ஷைத்தான் ஓடுகிறான். அத்தனை இடங்களிலும் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஒரு மனிதனை முழுமையாக ஆக்கிரமித்து வைத்திருக்கிறான். அந்த நேரத்திலே உங்கள் இருவரின் உள்ளங்களில் அவன் ஏதேனும் ஒரு தீய எண்ணத்தை உருவாக்கி விடுவானோ என்ற பயம் எனக்குள்ள இருந்ததுனால தான் உங்களை கூப்பிட்டு சொன்னேன், இது என்னுடைய மனைவிடம்பா, வேற யாரும் இல்லைன்னு சொல்லி. இது விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பயந்திருக்கிறார்கள் என்றால் நாம் சிந்திச்சு பார்க்கணும். இப்போ இந்த தீய எண்ணம் என்பது, தவறான எண்ணம் என்பது, சந்தேக எண்ணம் என்பது இஸ்லாத்திலே அறிவிலே இருக்கக்கூடாத மோசமான ஒரு குணங்களில் ஒன்று. இது முழுக்க முழுக்க சைத்தானிய குணங்களை சார்ந்தது. அப்போ ஒரு மோமினான் அடியான் இடத்தில் இருக்கக்கூடாது என்பதை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. இது மோசமான ஒரு விளைவை ஏற்படுத்தும், மோசமான ஒரு பாவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதாக சொல்லுகிறது. அந்த அடிப்படையில் அந்த எண்ணங்களை விட்டு தவிர்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படியானால் நாம் நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நல்லெண்ணமாக இருக்க வேண்டும், நல்லெண்ணம் கொள்ள வேண்டும் என்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.